ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி. ஸோ இன்றைக்கி ஆரம்பித்து நீங்கள் பொறுமையாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வந்து மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் தவறுகள் செய்யாமல் இருந்தீங்கன்னா தான் உங்கள் பணம் வளரும். இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, அதுவும் ஸ்பெஷலாக வந்து இந்த ட்ரேடிங், அதாவது ரொம்ப ஷார்ட் டர்மாக நீங்கள் விஷயம் பார்க்கும்போது 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நீங்கள் போட்ட பணம் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்கள் பணம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த பங்குகளை வாங்கணுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதை எப்படி வாங்கணும், எந்த ப்ரைஸில் வாங்கணுன்றது அதோட ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்போ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த தவறுகள் எல்லாத்தையும் அவங்க வந்து அவாய்ட் பண்ணி இதை ரொம்ப தான் வாரன் பஃபெட் வந்து அடிக்கடி சொல்லுவார், 2 ரூலை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 1, உங்களுடைய முதலீட்டில் எப்போவுமே நீங்கள் நஷ்டம் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரூல் நம்பர் 1 வந்து மறக்கவே கூடாது. அதாவது அவர் சிம்பிளாக சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்கள் பணம் எப்போவுமே வந்து நஷ்டம் அடையாமல் பார்த்துக்கணும். அதுவும் வந்து உலகத்தின் தலை சிறந்த முதலீட்டாளர் அதை விஷயத்த சொல்கிறாருன்னா, ஒரு இன்வெஸ்டராக நான் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்னால் வந்து பணத்தை கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் சுந்தர், சிம்போனியா வெல்த்திலிருந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமா அப்படின்ற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா பலருக்கு இருக்குது. அண்ட் ஜென்ரலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலே வந்து முதல்ல எல்லாருக்கும் ஞாபகம் வருது, ஸ்டாக் மார்க்கெட்னால் ரொம்ப ரிஸ்கி அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மையான்னு கேட்டால் கண்டிப்பாக உண்மை தான். ஆனால் இந்த ரிஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியாக புரிஞ்சிக்க வேண்டியதும் இருக்குது. ஆனால் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிங்க அப்படின்னா, இல்லை சார் அது ரொம்ப போரிங்கு, அதில் போய் எப்படி சார் போடுறது, அதை வேறு போட்டால் 5 வருஷம் வச்சுக்கோன்றாங்க, 10 வருஷம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரும் வந்து எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து போய் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. நானே போய் ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறேன், இல்லை நானே ஒரு போய் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்ற ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக அங்கே தான் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் ஆக்சுவலாக நிறைய பேரோட ஆன்சர் வந்து வேறு மாதிரி வரும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எனக்கு கொஞ்சம் நிறைய டைம் இருக்குது, நான் டைம் பாஸ்க்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர்னால் இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார், அதனால் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, சார் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லோரும் வந்து இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டேன் அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க, அப்போ எனக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்குது, ஸோ அதுக்காகவாது நான் வந்து என்னுடைய ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுன்றதுக்காகவாது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கேன்னு சொல்கிறதுக்காகவாது இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்கிறாங்களே தவிர, சில பேர் தான் ஆக்சுவலி ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் சம்பாதிக்க வரேன் அப்படின்னு கிளியராக புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதுக்கு என்ன விஷயம் வேணும்னு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா 100ல் ஒருத்தரோ 2 பேரோ அதோட கம்மியான ஆட்கள் தான் வராங்க. அப்போது இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் வந்து ஒரு வசியம் பண்ணுற பொருள் மாதிரி, ஏன்னா வந்து உடனடியாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான மெஷின் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வராங்க. யாரை கேட்டாலும் எவ்வளோ சீக்கிரமாக பணக்காரர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வந்து இன்றைக்கே ஆனால் கூட எனக்கு சந்தோஷம் தான், என்னால் ஒரு வாரம் கூட வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு பதில் சொல்கிறவங்க தான் ஜாஸ்தி, என்னையும் உட்பட. ஆனால் இன்றைக்கே என்னால் பணக்காரனாக ஆக முடியுமா, இந்த படத்தில் வர மாதிரி ஒரே பாட்டில் நான் பணக்காரன் ஆகிட முடியுமா அப்படின்னா ஆக முடியாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கா அப்படின்ற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நமக்கு பணத்தோட தேவையும் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் இதை கஷ்டப்பட்டு ஒரு நாளும் வேலை செஞ்சு சம்பாரித்து அப்புறம் அதில் சேமித்து அதுக்கப்புறம் பணக்காரர் ஆகுதுன்றது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப கால பயிற்சி போல் இருக்குது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உடனடியாக எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ற தேவை வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம எல்லாருமே பணக்காரர் ஆகிடலாம். அப்போ எப்படி தான் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2020 மேட்ச் மாதிரி நினைக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன் 2020 அப்படின்னு சொல்கிறேன்னா, முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் ஆடி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேட்ச் வந்து வெற்றி தோல்வி கூட வராது, ட்ராவில் தான் முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பொறுமை இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 50 ஓவர் மேட்சை பார்க்குறதுக்கான டைமே வந்து குறைஞ்சி போய் இப்போ வந்து எல்லாருமே 2020லையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் முதல் 6 ஓவரை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் கடைசி ஒரு 3 ஓவர், அதுக்கப்புறம் சேசிங்கில் இருக்கிற ஒரு கடைசி ஒரு 5 ஓவரை பார்க்குற அளவுக்கு போயிட்டாங்க.
அப்போது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்ட்டாக ஒரு டிசிஷன் எடுக்கணும் ஆர் ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு தேடல் வந்து எப்போவுமே உண்டு. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது வந்து முற்றிலும் பொருந்தாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி. ஸோ இன்றைக்கி ஆரம்பித்து நீங்கள் பொறுமையாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வந்து மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் தவறுகள் செய்யாமல் இருந்தீங்கன்னா தான் உங்கள் பணம் வளரும். இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, அதுவும் ஸ்பெஷலாக வந்து இந்த ட்ரேடிங், அதாவது ரொம்ப ஷார்ட் டர்மாக நீங்கள் விஷயம் பார்க்கும்போது 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நீங்கள் போட்ட பணம் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்கள் பணம் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நஷ்டத்தை வந்து 2ஆக பிரிக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நோஷ்னல் லாஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் லாஸ்ன்னு சொல்லுவோம். அது என்ன நோஷ்னல் லாஸ், ஆக்சுவல் லாஸ்? இப்போ நான் ஒரு 1 லட்ச ரூபா போடுறேன், அந்த இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து 80,000 ரூபாய்க்கு வந்துடுச்சு அப்படின்னா, 80,000 ரூபாய்க்கு வந்துடுச்சு, அந்த டைமில் நான் பணத்தை விட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் 1 லட்சம் போட்டு 80,000 ரூபாய் எடுத்தேன்னா ஆக்சுவலாக வந்து 20,000 ரூபாய் பண்ணியிருக்கேன். அப்போ இதுதான் ஆக்சுவல் லாஸ். இப்போ இதே நான் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் அது நல்ல இடத்துல தான் இன்வெஸ்ட் ஆயிருக்கு, எனக்கு வந்து டைம் பிரச்சனை கிடையாது, நான் கரெக்டான கம்பெனிகளை தான் வாங்கியிருக்கேன், அது 80,000 ரூபாய் வந்தாலும் இவென்ச்சுவலாக டைம் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை வந்து 1 லட்சத்தை தாண்டி 1,20,000 இல்லை 1,80,000 போயிடும். அப்படின்னா இந்த 1,80,000 ஆகி நான் விற்காமல் இருந்தேன்னா அதுக்கு பேர் நோஷ்னல் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த நோஷ்னல் லாஸை நான் எப்போ வந்து ஆக்சுவல் லாஸாக மாற்றுவேன் அப்படின்னா, எனக்கு டைம் கம்மியாக இருக்கும்போதோ இல்லை நான் என்ன பண்ணுறேன்னு புரியாமல் பண்ணும்போதோ இந்த பிரச்சனை நடக்கும். ஸோ நிறைய பேர் இந்த வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க. அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும், ஆனால் நிறைய பேர் பணம் சம்பாதிக்க மாட்டாங்க. இந்த தரவை வந்து நிறைய வீடியோஸில் நம்ம சொல்லியிருப்போம். 194 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணணும்னு வந்து ஆக்சுவலாக பணத்தை வந்து நஷ்டம் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. ஸோ அப்போ மிச்சம் இருக்கிற அந்த 6 பேர் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆக்சுவலாக பணம் சம்பாரிச்சிருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த பங்குகளை வாங்கணுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதை எப்படி வாங்கணும், எந்த ப்ரைஸில் வாங்கணுன்றது அதோட ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்போ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த தவறுகள் எல்லாத்தையும் அவங்க வந்து அவாய்ட் பண்ணி அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலி வெல் ட்ரெயின்டு எஜுகேட்டட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை ரொம்ப ஈஸியாக கையாண்டுடுவாங்க. ப்ளஸ் உங்களுடைய இந்த என்டையர் பேனிக்கையும் அவங்க வந்து மறைச்சி அதை எப்படி வந்து அவங்க வந்து இந்த பிரச்சனைக்குள்ளே உங்களை சிக்க வைக்காமல் அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சு அவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. இது வந்து ஒரு வாட்டி மார்க்கெட் கீழே இறங்கும் போதும் வந்து ஈஸியாக பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து ஸ்டாக் வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏறியும் வந்து அந்த ஸ்டாக் ஏறாத ஒரு சூழ்நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போர்ட்ஃபோலியோ இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1 வருஷம் 2 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃபென்ஸ் செக்டர் மாதிரி பல ஸ்டாக்ஸை வந்து வாங்கினாங்க. எதனால் வாங்கினாங்கன்னா கடந்த 3 வருஷமாக அந்த பங்குகள்லாம் வந்து பெரிய அளவில் வளர்ந்தது. இந்த PSU அந்த மாதிரி வந்து சில செக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக வளர்ந்தது. அப்போ நான் வந்து துரத்தி போய் பிடிக்கும்போது சில நேரம் மார்க்கெட் இறங்குச்சுன்னா நான் வாங்கின ப்ரைஸ்க்கு திருப்பி அது போகாமல் கூட இருக்கலாம், ஆர் போகிறதுக்கு 4-5 வருஷங்கள் கூட ஆகலாம். அதே ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பங்குகள் வந்து ஒரு விலை ரொம்ப ஜாஸ்தியாக போகும்போது, அதாவது ஓவர் வேல்யூவேஷன் ஜோனுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணி வேறு எந்த செக்டர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டர் ப்ரைஸ்டாக இருக்கும் அந்த இடத்துக்கு மாற்றிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா மார்க்கெட் கீழே இறங்குச்சுனாலும் இந்த மியூச்சுவல் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ வந்து பெரிய அளவில் இறங்காது. ஆனால் ஒரு இண்டிவிஜுவலாக எனக்கு விஷயம் சரியாக தெரியாமல் நான் வாங்கியிருந்தேன்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பெரிய அளவில் வீழ்ச்சி அடையலாம். ப்ளஸ் திருப்பி மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோஸ் வந்து ரெக்கவர் ஆகிடும், ஆனால் என்னோடய ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து ரெக்கவர் ஆகாது. ஸோ இந்த ஒரு புரிதல் நமக்கு இருந்ததுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல டைம் கொடுத்து பண்ண ஆரம்பிப்போம். ப்ளஸ் இதை வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து மேனேஜ் பண்ண வேண்டிய விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு அட்வைசர் மூலமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் வந்து ஆக்சுவலாக நஷ்டம் அடையாமல் முதல்ல நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு சில விஷயங்களை செஞ்சாகணும், சில விஷயங்களை தவிர்த்தாகணும். இந்த தவிர்க்க வேண்டிய விஷயம்தான் உங்களுடைய பணம் வந்து நஷ்டமடையாமல் இருக்கிறது. அப்போ பணம் நஷ்டமடையாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் ஆக்சுவலாக பாதி கடலை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் பணம் நஷ்டம் அடைஞ்சிச்சுன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் நஷ்டத்தினால வந்து இந்த இதிலேருந்தே நான் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அப்போது சம்டைம்ஸ் நீங்கள் தப்பான நேரத்தில் நீங்கள் வந்து வெளியே கூட போயிடலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் அண்ட் கரெக்டான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும். அதுக்கு தான் வாரன் பஃபெட் வந்து அடிக்கடி சொல்லுவார், 2 ரூலை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். ரூல் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முதலீட்டில் எப்போவுமே நீங்கள் நஷ்டம் பண்ணக்கூடாது.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரூல் நம்பர் 1 வந்து மறக்கவே கூடாது. அதாவது அவர் சிம்பிளாக சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்கள் பணம் எப்போவுமே வந்து நஷ்டம் அடையாமல் பார்த்துக்கணுன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் வந்து உலகத்தின் தலை சிறந்த முதலீட்டாளர் அதை விஷயத்த சொல்கிறாருன்னா அதோடைய ஆழமான ஒரு கருத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா தான் ஒரு இன்வெஸ்டராக நான் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்னால் வந்து பணத்தை மல்டிப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை T20யாக பார்க்காம ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டாக இருந்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரன் அடிக்கிறத விட நீங்கள் க்ரீஸில் நின்றீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக ரன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து அதுதான். நீங்கள் ஸ்டேயிங் இந்த கேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். அதுவே 2020 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரன் அடிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை. ஸோ நீங்கள் போன முதல் பால்லேருந்து நீங்கள் ரன் அடிக்கணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா. அஃப்கோர்ஸ் அது கிரிக்கெட்டுக்கு ஓகே, ஏன்னா அந்த ஃபார்மேட்டே அப்படி தான். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்மேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக பணம் சம்பாரிச்சே ஆகணும். நீங்கள் சம்பாரித்த பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய பேருக்கு கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் யாருக்குமே கிடையாது. அப்போது உங்ககிட்ட இருக்கிறதே வந்து கம்மியான பணம் தான் அப்படின்னா அந்த பணத்தை நீங்கள் எழுந்துட்டிங்கன்னா திருப்பி அதை நீங்கள் எப்படி உருவாக்குவீங்க? ஸோ அந்த ஒரு சேலஞ்சை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை 2020 மாதிரி ஆடாமல் டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் மூலமாக பண்ணிங்கன்னா உங்களுடைய வெல்த் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளோட முதலீடு வந்து பெரிய அளவில் வளரும். ஸோ சொன்ன கருத்துக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்தோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து எந்த உங்களுக்கு queries இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வரப்போகிற வீடியோக்களை உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்கிறோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.